Sim test 3, question number 4. Find the intervals of monotonicity and local extrema of the function f of x equal to 1 by 1 plus x square. Solution. Given that f of x equal to 1 by 1 plus x square. இப்போ இது என்ன ஆகும், மோனோடானிசிட்டி செக் பண்ணோம்னா இன்டர்வல்ல டிவைட் பண்ணணும். ஒரு பர்டிகுலர் இன்டர்வல்ல இன்க்ரீசிங் இருக்கும், இன்னொன்றுல டிக்ரீசிங் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது ரெண்டுக்கும் இடையில வர பாயிண்ட் ஸ்டேஷனரி பாயிண்ட். அப்போ ஸ்டேஷனரி பாயிண்ட்ல f dash of x 0 இருக்கும். அப்போ நான் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். Differentiate f of x with respect to x. அப்போ f dash of x is equal to, இப்போ இதை பார்த்தீங்கன்னா u by v ஃபார்முலால இருக்கு. அப்போ u by v ஃபார்முலால இருந்தா நம்ம என்ன செய்வோம், டினாமினேட்டர்ல v ஸ்கொயர், அப்போ டினாமினேட்டர்ல 1 plus x ஸ்கொயர் தான் ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிடுவோம், v ஸ்கொயர். டினாமினேட்டர்ல v du, vங்கிறது 1 plus x ஸ்கொயர் இன்டு duன்னா 1க்கு டிஃபரன்ஸ் 0. அடுத்து மைனஸ், இப்போ 1 அப்படியே வச்சுக்கிடுவோம், u டிஃபரன்சியேஷன் v, க்கு டிஃபரன்சியேஷன் எடுத்தீங்கன்னா 1க்கு 0, x ஸ்கொயருக்கு 2x வரும். அப்போ இதை சிம்பிளை பண்ணிடுவோம், ஈக்குவல் டு, இப்போ பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர்ல மைனஸ் 2x மட்டும் இருக்கும். ஏன்னா மற்ற இந்த 0 இன்ட்டு anything இது 0 தான் ஆகும், மைனஸ் 2x டிவைடட் பை இங்கே 1 plus x ஸ்கொயர் தான் ஹோல் ஸ்கொயர். இது அப்படி இருக்கட்டும். இப்போ அட் த ஸ்டேஷனரி பாயிண்ட் நமக்கு என்ன தெரியும்னா f dash of x 0வா இருக்கணும். அப்போ 0 இருக்கணும், இந்த ஃப்ராக்ஷன் 0வா இருக்கும். இம்ப்ளைஸ் மைனஸ் 2x பை 1 plus x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஒரு ஃப்ராக்ஷன் 0வா இருந்தா நியூமரேட்டர் தான் 0வா இருக்கும். அப்போ மைனஸ் 2x இஸ் ஈக்குவல் டு 0வா இருக்கும். அப்போ மைனஸ் 2x 0வா இருந்தா x ஈக்குவல் டு 0வா தான் இருக்க முடியும். அப்போ x 0ன்னு சொன்னா இந்த இதுதான் நமக்கு கிரிட்டிக்கல் நம்பர், which implies the critical number is x is equal to 0. அப்போ x is equal to 0ங்கிறது நமக்கு கொடுத்துருக்க அந்த இன்டர்வலை வந்து ரெண்டு பார்ட்டா டிவைட் பண்ணோம். the value x is equal to 0 divides the interval minus infinity, plus infinity into two parts. இது அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன்னால மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி போட்டிருக்கோம். இது லாகரித்மிக் ஃபங்க்ஷன் இருந்தால் 0 to infinity தான் போடணும். இப்போ இன்டர்வலை பிரிச்சுக்கலாம், மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி 0வும் போட்டுக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்வல்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி 0, செகண்ட் இன்டர்வல் 0 இன்ஃபினிட்டி. அப்போ இன்டர்வலை டிவைட் பண்ணிட்டு இப்போ இந்த ரெண்டுக்கு இடையிலன்னா ஒரு வேல்யூ நம்ம -5 எடுத்துக்கலாம், -3 எடுத்துக்கலாம், -2 எடுத்துக்கலாம். இங்க இந்த இன்டர்வல்னா +5 எடுத்துக்கலாம், +6 +10 எதுனாலும் எடுத்துக்கலாம். இப்போ வெரிஃபை பண்ண போறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் இன்டர்வல் எடுத்துக்கிடுவோம். அப்புறம் சைன் ஆஃப் f dash of x, f dash of x ஓட சைன் டிசைட் பண்ணணும் இந்த பர்டிகுலர் இன்டர்வல்ல. அதுக்கு பிறகு நேச்சர் ஆஃப் f of x அபவுட் மோனோடானிசிட்டி. இப்போ முதல்ல ஃபர்ஸ்ட் இன்டர்வல் எடுத்துக்கிடுவோம். ஃபர்ஸ்ட் இன்டர்வல்ல நம்ம ஒரு வேல்யூ செலக்ட் பண்ணோம், -5. அப்போ இதுல -5 போடுங்க, டினாமினேட்டர் பிரச்சனை இல்லை. நியூமரேட்டர்ல -5 விட்டா மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆயிரும், பிளஸ் ஆயிரும். அப்போ இது பிளஸ்ன்னு சொன்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். அடுத்த கேப்ல என்ன செய்யணும், ஒரு பிளஸ் வேல்யூ எடுத்துக்கங்க. ஒரு பாசிட்டிவ் வேல்யூ எடுத்தீங்கன்னா -2 இன்டு பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் தான் வரும். டினாமினேட்டர் வந்து பாசிட்டிவ் தானே, ஹோல் ஸ்கொயர் வந்து பாசிட்டிவ் தான் வரும், டினாமினேட்டர்ல சேஞ்ச் இருக்காது. அப்போ நெகட்டிவ் வந்ததுனால ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். அப்போ f of x is strictly decreasing கிடைச்சிருக்கு. இப்போ இதுல இருந்து நமக்கு தெரியும் சைன் சேஞ்ச் ஆயிருக்கு எப்போ 0 கிராஸ் பண்ணும்போது. அப்போ ஹியர் the sign of f dash of x changes from positive to negative when the curve is passing through x is equal to 0. அப்போ 0 வழியா போகும்போது பாசிட்டிவ் டு நெகட்டிவ் மாறினால இது கண்டிப்பா மேக்ஸிமம் தான் இருக்க முடியும். therefore the function f of x has a local maximum at x is equal to 0. அப்போ லோக்கல் மேக்ஸிமம் f of x, இந்த இடத்துல x க்கு 0 போடணும். அப்போ லோக்கல் மேக்ஸிமம் இஸ் f of 0 அப்போ ஈக்குவல் டு 1 by 1 plus 0 ஸ்கொயர்னு சொல்லலாம். அப்போ ஈக்குவல் டு 1 by 1 தான் வரும், ஈக்குவல் டு 1. therefore the local maximum is 1. that's all.